போதும். நீங்க ஏசப்பாவ நம்புங்கம்மா. உங்க பொண்ணுக்கு பிசாசு காத்து தான் இருக்கு. உங்க பொண்ண காப்பாத்திருவாரு. ஏசப்பாவ புடிச்சுக்குங்க. ஜெபம் பண்ணாரு. எங்க தங்கச்சி நானும் 2 பேரும் புடிச்சுன்னு பாத்ரூம் போறோங்க. 2 பேரும் புடிச்சு தள்ளி விட்டுருச்சு. 2 பேருமே தள்ளிடுச்சு. அப்பதான் நான் நம்புனேன். ஓ! என் பேர் ரேவதி. எனக்கு வந்து நான் படிச்சது வந்து டிப்ளமோ நர்சிங்கு. எனக்கு வயசு 36. நான் வந்து திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1 1/2 இயரா உடம்பு ரொம்ப முடியாம ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஆனதில எனக்கு கை 2 இந்த 2 எலும்புமே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்படி ஃப்ராக்சர் ஆனதுனால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இந்த மாரி இருந்தது. 2 எலும்புமே உடஞ்சிட்டு அது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்துச்சு. அப்படி ஆப்ரேஷன் பண்ணுன்ற கட்டத்தில எனக்கு வந்து ரத்தம் கம்மியா இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நார்மலாவே கட்டு போட்டுட்டு இருந்தோம். அப்படி கட்டு போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஆகாமயே இருந்துச்சு. மேடு பள்ளமா தான் இருந்துச்சு. அப்படி இருந்து இந்த சிச்சுவேஷன்லயே ஒரு 5, 6 மாசம் போச்சு. போயிட்டு இடையில பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஃபேஸ் எல்லாம் வீங்க ஆரம்பிச்சுச்சு. அப்போ வந்து இந்த கை ஃப்ராக்சர்னால தைராய்டு விட்டுட்டீங்க. தைராய்டு எனக்கு 18 வருஷமா 15 வருஷமா தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த தைராய்டு ப்ராப்ளம்னால ஒரு 8 மாசம் நான் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால டேப்லெட் எடுக்காம விட்டுருந்தேன். அது இந்த வலினால அது மறந்துட்டேன். காலையில எழுறதே அவங்க வந்து சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, ஒரு வேளை ஏதாச்சும் பேய் புடிச்சிருக்கோ என்னவோ, அந்த மாரி நெறைய தகவல கூட்டு போய் பார்த்தாங்க. முக்கியமா வந்து அ ஒவ்வொரு நாளும் விரதம் இருப்பாங்க. இந்த சாமிக்கு விரதம், அந்த சாமிக்கு விரதம். ஏன்னா வீட்ல வந்து நெறைய தெய்வ பக்தியா இப்ப வந்து ஏசப்பாக்குள்ள வந்த அப்புறம் தான் உண்மையான தெய்வம் எதுன்றது தெரியுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே விக்கிரகத்தின் வழிபாடு மட்டும் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் சாப்பிடவே மாட்டோம். அன்னைக்கு போனோம்னா, வெள்ளிக்கிழமனா, செவ்வாய்க்கிழமனா ஒரு 4 சஷ்டி விரதம், அமாவாசை, பௌர்ணமி எல்லா நாளையும் விரதம், சாப்பாடு இல்லாம, அன்னைக்கு செலவு மட்டும் 1000, 2000 செலவு இருக்கும். வீண் செலவு. இப்ப தெரியுது அது வீண் செலவுன்னு. அப்ப வந்து அதுதான், ஐயோ! சாமிக்கு செய்றது புண்ணிய காரியம். நாம சாமிக்கு செஞ்சோன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பசங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு நெனச்சு, ஆனா ஒவ்வொரு செலவும் என்ன வந்து கடைசியில வியாதியில கொண்டு போய் விட்டுச்சு. அப்ப தெரியாது. இப்ப இவ்ளோ இந்த 1 வருஷத்துல நான் பட்ட பாடு, ஏசப்பா சொல்லியிருக்காரு, "என் சிலுவையை சுமந்து நான் பட்ட பாடு யாரு என் வழியில் பின்தொடர்ந்து வராங்களோ, அவங்க வந்து நான் குணப்படுத்துவேன்ற மாரி, அவரு பாடுல யார் இருக்கிறாங்களோ, அவர் வழியில யாரு போறாங்களோ, அவங்க வந்து கண்டிப்பா ஏசப்பா வந்து எப்பவுமே கைவிட மாட்டாரு." அப்படின்னுட்டு, அப்படி இருந்த டைம்ல தான் எனக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு, ஃபேஸு, தொண்டை ஃபுல்லாமே வீக்கம் வந்துருச்சு. வீக்கம் வந்த அப்புறம் எனக்கு வந்து திருப்பத்தூர்ல முடியாது. ஏன்னா, இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. டிபி மாரி இருக்குது. நீங்க வந்து டிபிக்கு மாத்திரை 1 வாரம் போடுங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டலே வந்து டிபி மாத்திரை குடுத்தாங்க. அப்படி குடுத்து ஒரு 4 நாள் போடுறப்ப, அது மாத்திரை உள்ள சாப்பாடு எதுவும் இல்ல. சாப்பிட முடியாது. மாத்திரை ஓவர் டோஸு. நீங்க டேப்லெட் எடுக்க எடுக்க ஃபுல்லா லிஃப் எல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சுச்சு. அதிலயே பிளட் வர ஆரம்பிச்சுச்சு. அப்படி இருக்கப்ப பிபி ரொம்ப லோவாயிடுச்சு. ரத்தம் கம்மி. பிளட் அங்கேயே வந்து 2 முறை 2 யூனிட் பிளட் ஏத்துனாங்க. அப்பயும் இன்க்ரீஸ் ஆகல. 5, 6 அதுக்கு மேல பிளட் ஏறாது. ஐசியூ வார்ட்லயே வச்சிருந்தாங்க 15 நாளா. அதுக்கப்புறம் மூஞ்செல்லாம் ரொம்ப வீங்கிடுச்சு. அங்க ஒரு நர்ஸம்மா சிஸ்டர் சொன்னாங்க, "பைத்தியக்காரச்சி இங்க வச்சுன்னு புள்ளைய வச்சுறாத. எங்கேயானா சர்ச்சுக்கு கூட்டின்னு போ. அதுக்கு காத்து மாரிக்கிது. இங்கெல்லாம் சரியா ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க எங்கேனா வெளியில கூட்டின்னு போயிடுங்கன்னு" அப்பவும் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு பிரைவேட்ல பார்த்தேங்க ஒரு 20 நாள், 30 நாள். அதுக்கப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட்க்கு கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணா 2, 3 பாட்டில் ரத்தம் ஏத்தி ஏத்தி கையெல்லாம் அங்கங்க ஏத்தி நாசம் ஆயிடுச்சு. சரி நீங்க எங்கேனா வேற ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்க. இதுக்கப்புறம் இங்க பார்க்க முடியாது. தர்மபுரிக்கு இல்லனா சென்னைக்கு கூட்டின்னு போயிடுங்க. எங்க அக்கா பொண்ணு ஒண்ணு இங்க இருக்குது. இங்க ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்ல நல்லா பார்க்குறாங்கம்மா. நீ கூப்பிட்டுன்னு வாங்க. எல்லா வியாதிக்கும் மருந்து இருக்குதுன்னு. அங்க கூப்பிட்டுன்னு போய் ஒரு 3 மாசம் இருந்தேங்க. 3 மாசத்துல வெறும் குளுக்கோஸ தான். கூப்பிட்டுன்னு போய் அங்க ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்தா ஒரு நாள் பிரதர் வந்தாரு. அவர் வந்து ஜெபம் பண்ண வந்தாரு. எல்லாருக்கும் ஜெபம் பண்றோமா, உங்களுக்கு ஏசப்பா நம்புறீங்களான்னாரு. நான் இந்த நேரத்துல யாரு சொன்னாலும் நான் நம்புறேன். என் புள்ள உயிர் பொழச்சுட்டா போதும். நீங்க ஏசப்பாவ நம்புங்கம்மா. உங்க பொண்ணுக்கு பிசாசு காத்து தான் இருக்கு. உங்க பொண்ண காப்பாத்திருவாரு. ஏசப்பாவ புடிச்சுக்குங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. அன்னைக்கு கொஞ்சம் எழுப்பி கொஞ்சம் காப்பி குடிப்பேன் வச்சுங்க. எங்க தங்கச்சி நானும் 2 பேரும் புடிச்சுன்னு பாத்ரூமுக்கு போவோங்க.
2வது நாள் அப்படியே ஆயிடுச்சு. அவர் ஃபோன் நம்பர் குடுத்தாரு. ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மான்னு. ஃபோன் பண்ணதும் 7 மணிக்கு 8 மணிக்கு வந்தாரு. வந்து ஜெபம் பண்ணிட்டு, "இது பிசாசு தான். நீங்க இப்படி நெஞ்சு மேல கை வைங்கம்மான்னு" சொல்லிட்டு இப்படி கை வச்சுட்டு, அவர் கை வச்சு ஜெபம் பண்ணாரு. எங்க தங்கச்சி, நானு 2 பேரும் புடிச்சுன்னு பாத்ரூம் போறோங்க. 2 பேரும் புடிச்சு தள்ளி விட்டுருச்சு. 2 பேருமே தள்ளிடுச்சு. அப்பதான் நான் நம்பினேன். ஓ! இப்ப காத்து தான் இருக்குது புள்ளைக்கு. நீங்க சொல்றத நான் கேட்குறேன் பிரதர். நீங்க என்ன சொல்றீங்களோ செய்றேன். இந்த கட்டில சுத்தி வேப்பில, எலுமிச்சம்பழம், கயிறு ஒரு ஒரு கோயிலுக்கெல்லாம் போறது. மடியில ஊரெல்லாம் பிச்சை எடுத்தேன். பிச்சை எடுத்தா குழந்தை பொழச்சுக்குவாரு. மடி பிச்சை எடுத்து போடுங்க. ஊரெல்லாம் போய் மடி பிச்சை எடுத்து உருண்டைகள போட்டேன். மண் சோறு சாப்பிட்டு சொன்ன வைத்தியமெல்லாம் பண்ணேன் நானு. இங்க வந்து டிபி ஹாஸ்பிட்டல் கூட அங்க சுத்தி எத்தனை கோயிலுக்கு எதுலன்னா ஒண்ணு புள்ள பொழைச்சுக்குமான்னு சொல்லிட்டு எங்க நடுப்பையன் ரொம்ப வேலை செய்யறான். தான் இதுல இருக்கிறான். அவன் தான் வந்து டெய்லி காசு ஏதாவது கொடுத்தா அவளுக்கு ஊசி போடுமா நீ சாமி இதெல்லாம் சுத்தினுக்காத. அதுக்கப்புறம் சரி பிரதருக்கு ஃபோன் பண்ண அவர் வந்தார். வந்து ஜெபம் பண்ணார். அம்மா நீங்க என்ன இல்லைம்மா பயப்படாதுங்க. அந்த பிசாசு நீங்க ஞானஸ்தானம் எடுத்துருங்க. உங்க பொண்ணு பொழைச்சிக்கும். நீங்க ஏசப்பாவை பிடிச்சிக்கோங்கம்மா. ஏசப்பாவை நம்புங்கம்மா. அது சுத்தி இருந்ததெல்லாம் கையில இதுலேருந்து இங்கெல்லாம் கவர் கட்டி வச்சிருந்தேன். அதெல்லாம் எடுத்துருங்கம்மா. அதெல்லாம் இருந்தா ஏசப்பா நெருங்க மாட்டாரு. அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி வீசிட்டு உட்காந்து ஜெபம் பண்ண, ஏசப்பா என் பிள்ளை காப்பாற்றி கொடுத்துருக்கு ஏசப்பா. அவளுக்கு ஒரு குழந்தைக்குது. அவள் குழந்தைக்கு என்ன வேணும் ஏசப்பா. எப்படியாவது என் பிள்ளை காப்பாற்றி கொடுத்துருங்க ஏசப்பா. நான் உங்களை நம்புறேன் ஏசப்பா. நீங்கள் இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. எத்தனை சாமி கும்பிட்டு எந்த சாமியும் எனக்கு கை கொடுக்கல. நீங்களாவது என் பிள்ளை காப்பாற்றி கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி முட்டி போட்டு வேண்டினே இருந்தேன். 12க்கு இவ்வளோ நேரத்துக்கு 2:30 மணிக்கு எழுந்து அம்மா எனக்கு பசிக்குது தானே குடும்பம். அன்னைக்கு தான் எனக்கு மறுபடியும் உயிரே வந்துச்சு. அந்த 8 மாதம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் அந்த ரேஷன் அரிசி சாப்பாடு சாயந்தரத்தில் போடுவாங்க. அது வாங்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சி தண்ணி மட்டும் கொடுத்துன்னு இருப்பேன். 3 மணிக்கு எழுந்து ஐயோ புள்ள பசிக்குதுன்னு சொல்லுது. எழுந்து கஞ்சி கரைச்சி ஒரு கிளாஸ் கஞ்சி குடிச்சிச்சு. அன்னைக்கு தான் வந்து ஒரு ஜெபம் பண்ண சொன்னதுக்கு அவர் ஏசப்பா பிடிச்சிக்கமா நீ. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணேன். கட்டி இது சுத்தி கட்டி கட்டிதான் இருக்கும். அப்படி ஊசி இவ்வளோ பெரிய ஊசி குத்தி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு 2 மாசம் இருந்துங்க டிபி ஹாஸ்பிட்டல்ல. டெய்லி ட்ரெஸ்ஸிங். அது அவருக்கு 200 கொடுத்துட்டு காசு பண்ண போய் 30 காப்பாத்திரமா எங்க நடுப்பேன். அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போன அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 மாதம் இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்கிறப்ப அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 15 நாள் 1 மாதமாகவே இருக்கும். ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்போம். வலி தாங்க முடியாது. ஹாஸ்பிட்டல் போவோம். அவங்க திரும்ப டெஸ்ட் எடுக்கணும். நீங்க மாத்திரை வீட்டுக்கு போடணும். போயிடுங்கம்மா. இது இன்னும் 4 கட்டியெல்லாம் மாத்திரை, கம்மி ஆகாது. நீங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னும் 4 மாத்திரை, இன்னும் 5 மாத்திரை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வலிக்கும் மாத்திரை போடணும். மாத்திரை போட கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு. யூரின் போக முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எழுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம பாத்ரூம் போய் கரைச்சா குழந்தைங்களுக்கு ரத்தம் பேம்பர்ஸ் போடுற மாதிரி 24 ஹவர்ஸும் 6 மாதம் 5 மாதம் அப்படியே இருந்தது. எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. கொஞ்சோண்டு ஜூஸ் இப்படி குடிப்பாட்டினா அப்படி துப்பம் அப்படியே ரத்தம் தான் வரும். எல்லாம் அங்கே டாக்டருங்க அவ்வளோதாம்மா இது இருக்கிற 4 நாளைக்கு வச்சிருந்து கூட்டின்னு போய் தூக்கி போட்டு வீட்டில் ஆசையை வச்சிருந்துன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இருந்துட்டு அப்புறம் பிரதருக்கு ஃபோன் பண்ணதுக்கு வந்து என்ன ஆகாதும்மா, உயிர் எடுக்கிற அதிகாரம் பிசாசுக்கு கிடையாது. நீங்கள் ஏசப்பாவை நம்புங்க. ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் எடுத்துருங்க. ஆமாங்கம்மா. அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு அப்படி தான் ஆச்சு. ஒரு 4-5 முறை சுயநலவே இல்லை. அவள் பாட்டுக்கு பெணாத்துப்பா இது பண்ணுவாள். அப்புறம் பிரதருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால், அம்மா நீங்கள் அப்பா அம்மா உட்காந்து தலை மாட்டில் உட்காந்து ஃபோன் பண்ணிங்கம்மா, ஜெபம் பண்ணுங்கம்மா கை வச்சு சொல்லிட்டு அவரும் ஃபோனில் ஜெபம் பண்ணுவார். அப்புறம் நாங்கள் 2 பேரும் இவர் இங்கேயே ஞானஸ்தானம் எடுத்ததும் நிறைய சண்டை போட்டார். நீ எல்லாம் எடுக்கக்கூடாது. எதுக்கு எடுத்த? நம்ம யாருக்கு பிள்ளையா பிறந்தோமோ அவங்களுக்கு தான் பிள்ளையாக்கணும். நீ எடுத்து அடுத்தவங்களுக்கெல்லாம் போய் பிள்ளையாயிருவியா சொல்லி திட்டினார். இல்லைன்னு யார் எடுமனா சொல்லிட்டும் என் பிள்ளை பொழிச்சிக்கினா போதும் எனக்குன்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாவை பிடிச்சிக்கினேன். ஏசப்பா என் பிள்ளை காப்பாற்றுங்க ஏசப்பா, ஏசப்பா என் பிள்ளை காப்பாற்றுங்க ஏசப்பா. அவர் உங்கள் கையென்ன பிடிச்சிக்கினேன் ஏசப்பா. இனிமேல் நான் யாரும் எனக்கு வேணாம் ஏசப்பா. எங்கள் வீட்டுக்காரே கூட வேணாம் ஏசப்பா. அவர் வேணான்றார் ஏசப்பா. ஹாஸ்பிட்டலே உயிரே கொடுத்துட்டுங்க. உயிரே போயிடுச்சு. என்னமே இல்லை.
ரத்தம் இழுத்தா வெறும் கருப்பா இது மாதிரி நுரை மட்டும்தான் வந்துச்சு. குளுக்கோஸ் ஏறினது குளுக்கோஸ் எல்லாம் நின்றுச்சு. எல்லாமே கழட்டி போட்டுட்டாங்க. கம்முன்னு டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டுன்னு போயிட்டுங்க. அதுக்கப்புறம் உயிர் குடுத்துட்டுங்க ஏசப்பா. நீங்க மூச்சு வந்துருச்சு, உயிர் வந்துருச்சு. நீங்க உயிரே குடுத்துட்டுங்க. சுகப்படுத்துங்க ஏசப்பா, சுகப்படுத்துங்க ஏசப்பா. அங்க போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேங்க. அப்புறம் பிரதர் சொன்னாரு, "நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகாதுங்கம்மா. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல பிசாசு தான் லிங்க். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாதுங்க. நீங்க ஏசப்பா புடிச்சுக்கணுங்களா கெட்டியா புடிச்சுக்குங்க." அதுக்கப்புறம் ஏசப்பா எங்களுக்கு ஹாஸ்பிட்டலே வேணாம். என் பிள்ளைய சுகப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. ஒரு 13 நாள் உட்காந்து 3 நாள் கொஞ்சம் சுமாராச்சு. ஒரு 13 வாரம் நாள் ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் வலி வரப்பெல்லாம் அவ்வளோ வலியாக இருக்கும். வயிற்றுல அந்த கணையும் வீக்கம் வந்துட்டு வலி வரப்போ எங்கள் வீட்டுக்காரர் அழுத்தி பிடிக்க சொன்னார். 2 கையில் அழுத்தி பிடிச்சா கூட எனக்கு வலி குறையாது. ஒரு அரை மணி நேரம் இழுத்து பிடிச்சிருந்தாருன்னா தான் அதுக்கப்புறம் மெதுவாக விட சொல்லி இப்போ தான் ரிலீஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வலியே போகும். அந்த மாதிரி இருக்கும். வலி வரப்பெல்லாம் செஸ்ஸு தலையிலலாம் வந்து டவல் ஏதாவது போட்டு இறுக்கி கட்டணும் போல் இருக்கும். ஒவ்வொரு டைமும் அது வலி வர்றப்ப எதுக்கு இருக்கிறோமோ அப்படியே இருக்க இருக்க அப்படின்னு இருக்க இருக்க தோணும். அதே தானே அந்த மாதிரி பழுத்துச்சு. கரெக்டாக ஜெபம் அந்த பண்ண 10 பண்ண நாள் பண்ண 13 பண்ண நாள் கழிஞ்சு தன்னாலே அந்த கட்டி நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த கட்டி உடஞ்சி இப்படி இது இருந்துச்சு ஃபுல்லாக பலகை மாதிரி. இவ்வளவு நீட்டு இருந்துச்சு. இது நல்ல ஹோல்ஸ் நல்லா உள்ள வரைக்குமே இருக்கும். ஒரு நெஞ்சு வரைக்குமே இருக்கும். இந்த கட்டி ஃபுல்லாகவே இவ்வளோ பெரிய கட்டி அது உடஞ்சி இந்த அளவுக்கு எந்த ஒரு அப்படியே அந்த ஆப்ரேஷனும் பாட்டில் பண்ண எடுத்து இப்படி முடியாம பிடிச்சி இப்படி பிடிச்சிட்டு ஏசப்பா ஏசப்பா என் பிள்ளைக்கு கட்டி உடச்சி கொடுத்துருங்க ஏசப்பா ஏசப்பா உங்களுக்கு கிருபையா இருக்குங்க ஏசப்பா ஏசப்பா என் பிள்ளை தொடுங்க ஏசப்பா சொல்லி அழுந்தாலும் ஜெபம். அப்படியே அந்த சீவு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பாட்டில் ரம்பிச்சு. இவ்வளோ ரம்பிச்சு. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி 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 ஏசப்பான்னு சொல்லி என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்து ஏசப்பாவுக்கு நன்றி. ஏசப்பாவுக்கு காட்டி கொடுத்த பிரதருக்கு நன்றி. இப்ப இப்ப நல்ல நிம்மதியா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கும். எந்த இதுல கவலையும் இல்ல. இன்னொன்னு எங்க கணவரும் நானும் வந்து கூட இவ்வளோ பிரச்சனை இல்ல. அதான் நம்ம ஏன் ஏதாவது சொன்னா ஏன் நம்ம செய்யணும்? அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. வெளியில வேலைக்கு போயிடுவாங்க. ஏதாச்சும் வெளியில இருந்து சொல்றப்ப, "நீனா இங்க இருக்கிறியா? எதுக்கு நீ கேட்குற? எதுக்கு நீ பண்ற?" ஏதாவதுன்னு எதிர்த்து எதிர்த்து பேசுறது. அப்ப வந்து கீழ்ப்படியணும், இப்படி இருக்கணுன்றது தெரியாதுல்ல. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா நம்ம அவங்க வெளியில 1000 வேலை செய்வாங்க. அது கஷ்டத்துல ஏதோ ஒண்ணு பேசுவாங்க. "ஏன் பேசணும்? நீனா கூட இருந்து பார்க்குறியா? நீ எதனா பண்றியா?" அப்படின்னு எதிர்த்து எதிர்த்து பேசுறது. அதோட வலி, கஷ்டம், அந்த பிசாசு குடுத்த பிரச்சனை, வியாதி எல்லாத்தையும் அணு அணுவா ஒவ்வொன்னும் அவஸ்தைப்பட்டு இப்ப நான் ஏசப்பாவை ஏத்துக்கின்னு இந்த ஒரு வியாதி எனக்கு என்னென்ன வியாதி கிட்னி ப்ராப்ளம், நுரையீரல்ல தண்ணி ஏற்றிக்கிச்சு, தைராய்டு ப்ராப்ளம், இந்த கட்டி பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் காலையில சாப்பாடா 20 மாத்திரை 29 மாத்திரை சாப்பிட்டுன்னு இருந்தேன். இன்னைக்கு அது எல்லா வியாதியிலிருந்து விடுதலை பண்ணி சுதந்திரமா ஏசப்பாவுக்கு கிருபை என் காட்டு. பிள்ளை சுதந்திர பறவையா பறக்கணும்னுட்டு என்னை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு என் குடும்பத்தோட என் கணவரோட எந்த சண்டையும் இல்லாம அன்பா எந்த ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு வெளியில இருந்து வேலைக்கு போனாலையும் அன்பா தினமும் முன்னாடியெல்லாம் ஃபோன் பண்ணி பேசணும்னா சண்டை வரும். நீ ஃபோன் பண்ணதில்ல, நான் எதுக்கு பண்ணணும்? நான் ஃபோன் பண்ணல, நீ எதுக்கு ஃபோன் பண்ணணும்? இப்போ அப்படி நான் பண்ண மறந்தா கூட அவர் ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை ஃபோன் பண்ணிடுவாரு. எங்கள் அம்மா அவங்க எப்பயாச்சும் பிள்ளைய வந்து நான் என் பிள்ளைய பார்க்காமயே போயிடணும்னு கஷ்டப்பட்ட காலங்கள் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைய தொட்டு கூட கொஞ்சம் முடியாது. என்னை தொட்டாலே வலி, உடம்பெல்லாம் வலி இருக்கும். இப்போ யாருன்னா வந்து பக்கத்தில் நின்றாலே அவங்கள ஏதாச்சும் பண்ணணும் போல டிவி இருக்கும். அவ்வளோ வியாதி வெறுப்பு, ஒருத்தருக்கு அவ்வளோ ஒருத்தர் ஒட்டிக்கும். கோவம். குழந்தை நெருங்க யாருக்கிட்ட விடாதுங்கன்னு வரப்பாரு அந்த பிள்ளை சொல்லிடுவாங்க. அங்கேயே இருப்பான். ஓரமா நின்று ஏக்கத்தோட பார்க்குவான். பார்க்குற பார்வையே நம்மளுக்கு நீ என்னை பெத்து நீ எனக்கு என்னம்மா செஞ்சுருக்கிறேன்னு இப்படி என்னை தூக்கி கொஞ்சம் கூட முடியாத அளவுக்கு இருக்கிறியே அப்படின்ற சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு குழந்த பிறந்ததுலேருந்தே என் பையனை அதிக அளவு என் பக்கத்துலேயே வச்சதில்ல. ஏன்னா பிறந்து 3 மாதத்துலேயே வந்து பால் கட்டி மாதிரி வந்துச்சுன்னு ஆப்ரேஷன் பண்ணி அது ஃபீடே இல்லாமல் இருந்தாங்க. என்னோட தம்பி பொண்டாட்டி தான் வந்து அவனுக்கு ஃபீட் பண்ணாங்களே. அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இருக்க இருக்க ஒவ்வொன்றும் பிரச்சனை. இந்த பிரச்சனை அது இதுன்னு எல்லாமே கன்டினியூ ஆக ஆக என்கிட்ட அதிகமாக இருக்க மாட்டான். எங்கள் அம்மாட்ட இருப்பான். இன்னும் தூக்கி கொஞ்சிற அளவுக்கு எனக்கு ஏசப்பா கிருபை பண்ணியிருக்காரு, அற்புதம் பண்ணியிருக்காரு, எவ்வளவோ அதிசயம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு என் குடும்பம் ஒன்றா இருக்கு. தைராய்டு இல்ல, டிபி இல்ல. சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன வியாதி ஏதாவது இருக்கப்போ? இப்போ எதுவுமே இல்லை. காலையில் சாப்பாடு மாத்திரை இல்லை. இன்னைக்கு காலையில் சாப்பாடு பிரியாணி கூட சாப்பிட்றான். அந்த அளவுக்கு வந்து ஆமென். எல்லா வியாதியிலேருந்து விடுதலை ஆகி சந்தோஷமா ஹாப்பியாக குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கை உடைஞ்சதுன்னீங்களம்மா, எலும்பு எந்த இடத்துல உடைஞ்சது மகளே? இது 2 எலும்பு உடஞ்சது. அந்த கை காமிங்கம்மா. இந்த இந்த இடத்துல இங்க இந்த இந்த எலும்பு இடத்துல கம்ப்ளீட்டா உடைஞ்சிருந்தது. ஆமா. காமிங்க மகளே. இதுல உடைஞ்சது, இந்த பக்கம் உடைஞ்சது, உடைஞ்ச பீஸை காமிங்கம்மா.
இது உடஞ்சி தனியா உடைஞ்ச வந்துருச்சு. பகுதி இந்த இருக்கு. தனியா வந்திருக்கு. ம். உடைஞ்ச பகுதி தனியா வந்திருக்கு. இதுக்கு ஏதாவது நீங்க சர்ஜரி ஏதாவது பண்ணீங்களாமா? சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. ரத்த அளவு கம்மியாக இருக்கனால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நார்மலாகவே மாவு கட்டு போட்டு வரணும். அது கட்டு போட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பார்த்தீங்கன்னா இது 2 கையுமே இப்போ ஓரளவு 2மே ஒன்றா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இவ்வளோ பெருசு வீக்கமாகவே இருக்கும். இப்படி ஏதோ தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏதாச்சும் பிடிச்சேன்னா இந்த மூட்டு வந்து ரொம்ப வலி இருக்கும். ஏன்னா இந்த மூட்டு சுத்தமாகவே ஜாயிண்ட்டே ஆகாமல் இருந்துச்சு. இது 2 எலும்பு உடஞ்சி மூட்டு நவுந்துட்டு இருந்துச்சு. இப்ப அப்படி எந்த இருக்கிற ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம எந்த எலும்பு ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. இப்போ ஏசப்பாக்குள்ள வந்து எனக்கு அதுவும் நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த கையில் நான் ஒரு ஸ்பூனில் தண்ணி எடுத்து சாப்பிட்னா கூட கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த கையில் நான் தண்ணி தொட்டியில் இருந்து 5 அடி 6 அடி உள்ளே இருந்து தண்ணி மொண்டுனா கூட தண்ணி மொண்டுக்கிறேன். எல்லா வேலையுமே நானே செஞ்சுக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு வந்து காமிக்கலாமா? இப்ப நான் கை இதை பிடிங்க. அம்மா மகளே, இப்ப என் கையை இழுங்க மகளே. கை இந்த இடம் தானே உடைஞ்சது மகளே. ஆமாம். இப்ப இழுங்க. அப்பா, அம்மா. இன்னொரு தடவை இழுங்க. அம்மா. ஓகே குட். இன்னொரு தடவை. இயேசுவுக்கும் அப்பா, அம்மா. ஏசப்பாவுக்கு நன்றி. ஏசப்பாவுக்கு நன்றி. இயேசுவுக்கு மகிமை. ஏசப்பாக்கு நன்றி. ஸோ இயேசு உங்களை ஃபுல்லா கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டார், ரைட் மகளா? ஆமாங்க. 6-7 மாதம் இந்த பைபிளை தொட்டு படிக்கிறதில்ல. படித்தாலே தூக்கம் வரும். ஏதாவது படிச்சுட்டே இருப்போம். எதனா இன்ட்ரெஸ்ட்டாக வேறு யூடியூப்ல இல்லை வேறு ஏதாச்சும் பார்த்துருப்போம், இல்லை டிவி ஏதாவது பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு 3 மாதம் ஏசப்பாக்குள்ள முழுமையாக விசுவாசித்து எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் நார்மல் பண்ணி குணப்படுத்தி எல்லா ஒரு வியாதியிலேருந்து விடுதலை செஞ்சு இன்னைக்கு நான் ஒரு முழு மனுஷியாக எனக்குள்ள மறுபிறவியாக நித்திய ஜீவன் கொடுக்குறாருன்னு நம்ம பைபிள் வசனத்தில் மட்டும் இல்லை, அது ஒரு சாட்சியாக நான் இன்னைக்கு நின்று இருக்கிறேன்னா அது ஏசப்பா செஞ்சிருக்கு. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா எனக்கு தேர்ந்தெடுக்கிறாருன்னு நான் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏசப்பா விசுவாசிக்கிறவங்க எப்போவுமே தோற்று போகிறதில்ல. அந்த ஆட்டுக்குட்டி கதையை போல் நான் வந்து ஒரு பாவியாக தள்ளப்பட்டு இருந்தேன். அந்த பாவத்திலேருந்து என்னை மீட்டு இன்னைக்கு வந்து அவரோட பிள்ளையாக ஒரு ரட்சிப்பை கொடுத்து என் குடும்பத்தோட ஒரு சபைக்குள்ளே ஒரு சாட்சியாக நிற்க வச்சிருக்காருன்னா ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி.